தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்குவித்தால் மட்டுமே நாடு வளம் பெறும் என்று குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக சென்னை வந்த அவர் தரமணியில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன வெள்ளி விழாவில் பங்கேற்றார். அப்போது பேசிய பிரணப் முகர்ஜி சுத்தமான குடிநீர், கழிப்பிட வசதி, சுகாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று கூறினார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 65 பேரின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 34 மீனவர்களை மீண்டும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் திரிகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 31 மீனவர்களின் காவலை வரும் 21ஆம் தேதி வரையில் நீட்டிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் விரிவுபடுத்தப்பட்ட பன்னாட்டு விமான முனையம் செயல்பட தொடங்கியுள்ளது. இன்று மதியம் 12 மணிக்கு சிங்கப்பூருக்கு முதல் விமானம் புறப்பட்டுச் சென்றது. இந்த முனையத்திலிருந்து விமானங்களை இயக்க இண்டிகோ, ஜெட் ஏர்வேஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. லுப்தான்சா போன்ற பெரிய விமான நிறுவனங்கள் விரைவில் இந்த முனையத்தை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை பீளமேட்டில் இந்திய உணவு தானிய கிடங்கில் வண்டுகளை கட்டுப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உணவு தானிய கிடங்கில் ஊதா கதிர் விளக்கு கருவிகளை பொருத்துமாறு விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வண்டுகள் விளக்குகளை நோக்கி செல்லும் என்பதால் அவற்றை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பாடப்பிரிவு தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. சென்னை மன்றோ சிலையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே மரத்தில் கார் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியாகினர். விபத்தில் காயமடைந்த 3 சிறுவர்கள் மத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கார் ஓட்டுநர் தூங்கியதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்தில் பலியான அனைவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் கோவில்பதி கிராமத்தை சேர்ந்தவர்கள். தெலங்கானா பிரச்சினை எதிரொலியாக சென்னையிலிருந்து ஆந்திரா செல்லும் ஏராளமான பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பகலில் தாக்குதலுக்கு ஆளாகலாம் என்பதால் இரவு நேரத்தில் மட்டுமே சில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதேபோன்று ஆந்திராவிலிருந்து சென்னை வரும் 116 பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் மணலூர்பேட்டையில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். குப்பைகளை கொட்டுவதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். குப்பைகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் வீடுகளில் ஈக்கள் மொய்ப்பதாகவும் பொதுமக்கள் புகார் கூறினர். தூத்துக்குடியில் அடகு கடையின் பூட்டை உடைத்து 135 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கும் அந்த கடையை உரிமையாளர் இன்று காலை திறக்க சென்றபோது கொள்ளை நடந்திருப்பது தெரியவந்தது. அடகு கடைக்கு அருகில் இருந்த 2 வீடுகளிலும் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி அருகே மலட்டாறு படுகையில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 6 பேரை கைது செய்துள்ளனர். கடலாடி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மலட்டாறு பகுதியில் மணல் அள்ளப்படுவதை கண்டுபிடித்தனர். மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட 2 இயந்திரங்களும் 2 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். காஷ்மீரில் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்பட்ட இந்திய ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு ராணுவ தளபதி விக்ரம் சிங் இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தாக்குதல் குறித்தும் எல்லையில் தற்போதைய நிலவரம் குறித்தும் அவரிடம் ராணுவ அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். வீர மரணம் அடைந்த 5 பேரின் உடல்களும் டெல்லிக்கு எடுத்து செல்லப்பட்டு பின்னர் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக கடும் அமளி நிலவியதால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் 3வது நாளாக ஒத்திவைக்கப்பட்டன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அளித்த விளக்கத்திற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி மன்னிப்பு கோர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நீடித்ததால் 2 அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அப்போது கிடைத்த தகவல்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி விளக்கம் அளித்துள்ளார். ராணுவ தளபதி விக்ரம் சிங் காஷ்மீரிலிருந்து திரும்பிய பின்னர் தரும் தகவல்களை நாடாளுமன்றத்தில் அளிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் விட்டுக் கொடுக்கும் பேச்சிற்கே இடமில்லை என்றும் ஆண்டனி தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அமைச்சர் AK அந்தோணிக்கு எதிராக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா மக்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவை சபாநாயகர் மீரா குமார் தெரிவித்துள்ளார்.
முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்த ஆனந்த் குழுவின் அறிக்கை தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய கேரளா விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆனந்த் குழுவின் அறிக்கையை மற்றொரு குழு மூலம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கையும் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் 114 பேர் குறித்து இலங்கை தூதரிடம் மத்திய அரசு இன்று விளக்கம் கேட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள இலங்கை தூதர் கரியவாசத்தை வெளியுறவுத்துறை அலுவலகத்திற்கு வரவழைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் இது தொடர்பாக முறையிடப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மசோதா மக்களவையில் கடும் அமளிக்கு இடையே தாக்கல் செய்யப்பட்டது. இந்திய வீரர்கள் பலியான விவகாரத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் நீடித்தது. உணவு பாதுகாப்பு மசோதா மாநில அரசுகளின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிட வழிவகுப்பதாக கூறி திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. குஜராத் லோக் ஆயுக்தா நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி R.A. மேத்தா அந்த பொறுப்பை ஏற்க மறுத்திருக்கிறார். மாநில ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் தமது நேர்மை மீது குஜராத் அரசு சந்தேகம் எழுப்பி வருவதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நியமனத்தை எதிர்த்து வழக்குகள் என்கிற பெயரில் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதால் அந்த பதவி தேவையில்லை என்றும் நீதிபதி மேத்தா குறிப்பிட்டிருக்கிறார். தெலங்கானா அறிவிப்பால் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய மத்திய அமைச்சர் A.K. ஆண்டனி தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் நியமித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அறிவித்துள்ள இந்த குழுவில் அகமது பட்டேல், மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி, திக்விஜய் சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் பள்ளிகளில் மதிய உணவு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட கல்வி அமைச்சர் தியாகராஜனை ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். லாஸ்பேட்டையில் அரசு உணவு கூடத்தில் ஆய்வு முடித்து வெளியே வந்த அமைச்சரை சமையல் பணியில் இருந்த ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அமைச்சரிடம் அவர்கள் வலியுறுத்தினர்.